ஃபர்ஸ்ட் குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துருங்க. அண்ணனுக்கு ஒரு காப்பிரைட்டு. ஃபோனோட டிசைன் கம்ப்ளீட்டாக மாற்றின மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி CE4ஓட டிசைன் இப்படி இருக்கா? CE5 பாருங்க. ஏன் இந்த 5 சீரிஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 4 சீரிஸ் ஃபுல்லாகவே டிசைனில் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. 5 சீரிஸ் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா, இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்றது சொல்லுங்கள். ஏன்னா இது பார்க்கறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. இது கேட்டால் பழம் கோவப்படும், அதனால வேணாம். ஆனால் மற்றபடி எல்லாமே பிளாஸ்டிக் தாங்க. இதில் கர்வியாக இருக்கா, கையில் பிடிக்கும் போது இன்னான் ஃபீல் நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாக்ஸி. கையில் பிடிக்கும் போது கொஞ்சம் ஒரு பாக்ஸியான டிவைஸை பிடிக்கிறோம் அப்படின்ற ஃபீலை நம்ம நினைக்க வேணாம், தானாகவே வந்துடுது. சரி, டிஸ்பிளேல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.77 இன்ச்க்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் நமக்கு சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1430 நிட்ஸ், HBM பொறுத்த வரைக்கும் 1300 நிட்ஸ். ஸோ இது எல்லாமே போன ஜென்ரேஷனோட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கூடவே HDR சப்போர்ட் நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் Amazon ரெண்டுத்துலயுமே இருக்கு. டிஸ்பிளே என்னமோ பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, கலர்ஸுமே சூப்பரா இருக்கு. பிரைட்னஸ் போன வாட்டி விட நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்பர்ஸ் வச்சு சொல்லலைங்க, வெளியில எடுத்துட்டு போய் யூஸ் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல கூட பிரைட்னஸ் விசிபிலிட்டி எல்லாமே நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. இன்டோர்லயுமே நல்லா இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொஞ்சம் கீழே வச்சிருக்காங்க. ஆனா அந்த HDR வீடியோல என்னடா பிரச்சனைன்னா, நம்ம எப்பவுமே ஃபேஸ் பண்ணுவோம் பாருங்க, அது இங்க ரொம்ப பெருசாவே இருக்கு. HDR ஒர்க்கே ஆகல. யூடியூப்ல பாருங்க, திருப்புறமா போச்சு, அவ்வளவுதான். டிஸ்பிளேல ஒரு விஷயத்தை நாங்க நோட்டீஸ் பண்ணோம். அதாவது நம்ம வீடியோ எப்பயாச்சும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது டைம் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இது எல்லா டைமும் கிடையாது, ஒரு சில டைம் தான் ஒரு பக். சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் ஸ்பீக்கர் போன வருஷம் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் சவுண்ட் என்னமோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, கிளாரிட்டி பரவாயில்ல. ஆனா லவுட்னஸ் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஈவன் தோ 300 வரைக்கும் நீங்க போய்க்கலாம் சவுண்டு அப்படின்னு சொன்னாலுமே அது கிளாரிட்டி கிடையாது. 100க்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் ஓரளவுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு இதுல நமக்கு Snapdragon 7 Gen 3 இருந்தது. பட் இதுல Dimensity 8350 Apex அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டா மாறிட்டாங்களான்னு கேக்குறீங்களா? அதான் கிடையாது. இந்த கோர்ஸ் டிஃபரன்ஸ் என்னன்றத பாருங்க. என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது? கிட்டத்தட்ட ஆர்க்கிடெக்சர் அந்த யூஸ் பண்ணக்கூடிய கோர்ஸ் எல்லாமே அதுதான். கிளாக் ஸ்பீடை மட்டும் மாத்தி. அப்ப ஓரளவுக்கு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அதுதான் வருமான்னு கேக்குறீங்களா? அதான் கிடையாது. ஆண்ட்ராய்டுல பாத்தீங்கன்னா 1.3 மில்லியன் வந்திருக்கு. போன வாட்டி வெறும் 8.18 தான். CPU த்ராட்லிங்க பொறுத்த வரைக்கும் போன வாட்டி 72% இருந்தது. பட் இந்த வாட்டி வெறும் 76% மட்டும் தான். ஆப்டிமைசேஷன் இங்கேயுமே பரவாயில்ல. 3D மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் டைமே 57.3 வந்திருந்தது. பட் இந்த வாட்டி நாங்க ஒண்ணுத்துக்கு 2-3 தடவை ரன் பண்ணி பார்த்துட்டோம். எல்லா டைமுமே 33, 34 இந்த மாதிரி தான் வருது ஸ்டெபிலிட்டி. அண்ட் இந்த பெஞ்ச்மார்க் டைம் அப்போ ஹீட்டிங்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 46 டிகிரி வரைக்கும் போயிருந்தது. போன ஜென்ரேஷன் இது வெறும் 40 மட்டும் தான். ஸோ கேமிங்க்கு BGMI பொறுத்த வரைக்கும் இதுல 120 FPS இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், வந்துரும்னு சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு வெறும் 90 FPS சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. அதுல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா விளையாடின வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா அங்கங்க அப்பயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டா ஒரு மைனர் லாக், ஒரு ஃப்ரேம் டிராப்ஸ் வந்து நோட்டீஸ் ஆச்சு. அண்ட் இந்த 1 hour கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்களுக்கு 13% தான் பேட்டரி இறங்கி இருந்தது. பட் நம்ம ஃப்ரேம் பூஸ்ட் யூஸ் பண்ணும்போது 120 FPS சப்போர்ட் வந்து கொடுக்குது. அண்ட் கேம் இந்த அளவுக்கு விளையாடும் போதும் ஹீட்டிங் நாங்க நோட்டீஸ் பண்ணவே கிடையாது. அது ஒரு பெரிய பிளஸ். அண்ட் இந்த அளவுக்கு பேட்டரி கம்மியா தான் போயிருக்கே அப்படின்ற பட்சத்தில் அப்ப பேட்டரி எவ்வளவுப்பான்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய ஜம்ப் இந்த இடத்துல இருந்து இங்க. போன வாட்டி 5500 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 7100 mAh பேட்டரி வித் 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அண்ட் சிலிகான் கார்பன் பேட்டரியை கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு டவுட் எனக்குமே இருந்தது. அதான் கிடையாது. அவங்க இப்பயுமே லித்தியம் அயன் பாலிமர் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. திரும்ப வாங்க இப்போ நம்ம பிசிக்கல் ஓரிவ் பார்க்கலாம். ஏன்னா வலது பக்கமா ரைட் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன், அதுக்கு மேல வால்யூம் பக்க கீ இருக்கு, மேல ஒரே ஒரு ஹோல், அது வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். எங்கப்பா இருந்த இங்க IR பிளாஸ்ட் தூக்கிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அதை அப்படியே தூக்கி இங்க வச்சிருக்காங்க கேமராக்கு நடுவுல. லெஃப்ட் சைடுல ஒண்ணுமே கிடையாது. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்திருக்காங்க, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நமக்கு ஆக்ஷன் OS 15, Android 15 மேல ரன் ஆகுது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஸ்னாப்பியா ஸ்லீக்கா தான் இருக்கு. 1-2 ப்ளோட்வேர்ஸ் இருக்கு, வேணும்னா தூக்கிக்கலாம். அண்ட் இதுல பிளஸ் கீ இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இது C. மத்தபடி ஏஐல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைண்ட் ஸ்பேஸ் இருக்கா பாருங்க. நாங்க பட்டன் மட்டும் தான் தூக்குவோம், ஆனா மைண்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். சோ சிக்காக பட்டன் மட்டும் தியாகம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? பட் மைண்ட் ஸ்பேஸ் மூலமா நீங்க இருக்கிற ஸ்கிரீன்ல அப்படியே எடுத்து என்னெல்லாம் வேணுமோ உங்க கேலண்டர் ஆட் பண்றது மற்ற விஷயங்கள்லாம் அந்த ஏஐ வந்து பாத்துக்கும். இதை நம்ம 13S சொல்லியிருக்கோம், நாட் 5 சொல்லியிருக்கோம், அதை பாத்துக்கோங்க. ஏஐ சர்ச், வாய்ஸ் ஸ்கிரைப், ஏஐ கிரியேட்டிவிட்டி, கால் அசிஸ்ட், சர்க்கிள் சர்ச் அண்ட் ஜெமினி இதுவுமே.
இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், போன வாட்டி இந்த CE4 வந்தப்ப நம்ம ஒரு விஷயம் இல்ல ஏன் கொடுக்கலன்ற ஒரு கேள்வியை பலமா வச்சோம் OnePlus கிட்ட. மல்டி ஸ்கிரீன் கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய எக்கோசிஸ்டம்ல கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஓப்போல OnePlusல நீங்க அந்த டேப் வச்சிருந்தீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அந்த விஷயத்தை இந்த போன்லயுமே மிஸ் பண்ணிருக்காங்க. இது இப்ப மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். அதை இந்த வாட்டி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த OnePlus எக்கோசிஸ்டம்குள்ள ஓப்போ இருந்தா கூட வந்துடும். ஸோ அதுக்குள்ள கனெக்ட் ஆகிறதுக்கு நீங்க அந்த பேட் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒண்ணா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ரிமோட் பிசி கண்ட்ரோல். இது விண்டோஸ் இல்லை மேக் இல்லை ஐபேடாக இருந்தாலும் அதில் நீங்கள் OPPO கனெக்ட் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஃபோன்ல இருந்து மொத்தமாக அந்த பர்டிகுலர் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எடுக்கிறது, ஈவன் ஸ்க்ரீன் மொத்தமாக கண்ட்ரோலே பண்ணிக்கலாம். நம்ம கையிலே வந்துடுதுங்க. ஹாப்டிக்ஸ் இந்த ஃபோனில் நல்லா இருந்தாலுமே போன ஜென்ரேஷன் மாதிரி இந்த ஹாப்டிக்ஸ் இல்லாத காரணத்தினால ஒரு சில இடத்துல அதை மிஸ் பண்ணுற ஃபீல் கொஞ்சமாக இருக்கு. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா இதில் விட பேட்டரியும் பெருசு, வெயிட் ஸ்லைட்டாக தான் டிஃபரன்ஸ், ஒரு 200 கிராம் இருக்கு. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கேமரா மாற்றிருக்காங்களா இல்லையா, ஸ்பெக் டிஃபரன்ஸ் என்னன்றதை ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. புது ஃபோனில் நமக்கு 50 மேப்ஸ்க்கான OIS சென்சர் இருக்கு. சோனி LYT 600. இது போன வருஷமும் அதே தான் இருந்துச்சு. ஓகேங்களா, 8 மேப்ஸ் அல்ட்ரா வைட மாத்திருக்காங்க. 16 மேப்ஸ்க்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு. சரி, இப்போ நாங்க எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றத மட்டும் கொஞ்சம் பாருங்க. இமேஜ் குவாலிட்டி பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இதுல டீடைல் கொஞ்சம் கம்மி நாட் 5 கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்டில் கலர்ஸ் எல்லாம் நல்லாவே பாப் அவுட் ஆகுது. டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்லயுமே பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அந்த முடியிலிருந்து எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கு. ஸோ மல்டிபிள் சினாரிஸ்ல எடுத்திருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து இமேஜ் குவாலிட்டி நல்லாவே வந்து ப்ராசஸ் ஆயிருக்கு. எங்க லைட் அடி வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலுக்கும் அல்ட்ரா வைடுக்கும் கலர் ஷிஃப்ட் நல்லாவே நோட்டிசபிள் ஆகும். அண்ட் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் கூட நோ கம்ப்ளைண்ட்ஸ். இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி பரவாயில்ல. இந்த வாட்டி வந்து அவங்க டியூன் பண்ணதே இனிஷியலாவே வந்து ஓரளவுக்கு நல்லா டியூன் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. என்ன டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதையுமே கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இந்த வீடியோ 4K 60 FPS ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு நல்ல சன்லைட் நார்மலாக இருக்குது. இப்போ ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்குது, ஃபோக்கஸிங் பார்க்க எப்படி இருக்குது, அண்ட் அப்படியே ஷேடோவுக்கு போகிறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஃபோன் விழுந்துருப்பான்னு பயந்துட்டேன். இப்போ ஷேடோவில் ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்குது, அந்த ஆடியோ எந்த அளவுக்கு கேட்குது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இது செல்ஃபி கேமரா 1080 60 வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. 4K இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல. இதில் ப்ராசஸிங், ஸ்கின் டோன் எப்படி இருக்குது, ஹார்ஷான லைட் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. அண்ட் ரெண்டாவது ஆள் நிச்சயம் எப்படி இருக்குது, கருப்பு சட்டை போட்டுருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோலாம் எப்படி கேட்குது. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR5S ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்கு. 8+128 GB தான் பேஸ் வேரியண்டாகவே வருது. கனெக்டிவிட்டிக்கு 10 5G பேண்ட், Wi-Fi 6, Bluetooth 5.4 அண்ட் பீகான் லிங்க் இதுலையுமே இருக்கு. ஸோ ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் எந்த ப்ரைசிங்கில் லான்ச் ஆச்சோ கிட்டத்தட்ட அதே ப்ரைசிங்கில் தான் இதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் ஒரு சிலது இருக்கு. அண்ட் சின்ன சின்ன இடத்துல வந்து கொஞ்சமாக டவுன் கிரேடும் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களால் இந்த ப்ரைஸ்ல இருந்து ஒரு 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அந்த பேங்க் ஆஃபர்லாம் வாங்க முடிஞ்சதுன்னா இது ஒரு நல்ல ஃபோன் மாதிரி தான் தெரியுது. மற்றபடி உங்க கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.